இன்னைக்கு பாருங்க 1/2 கிலோ மட்டன் குழம்பு. அதாவது எங்கள் பாட்டி காலத்தில் எங்களுக்கு வச்சிருந்த குழம்பு. அதாவது மொத்தம் 4 பொருள் வச்சு தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம அதை பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் மல்லியை நல்லா பொந்தரமாக வறுத்து எடுத்துக்கலாம். 4 வரமிளகா கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வறுத்துட்டு போது நமக்கு வந்து மசாலாவோட மனம் வரும். அந்த மனம் வரும்போது அப்படியே இறக்கிடலாம். அந்த வறுத்த மசாலாவை ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம கறியை சேர்த்துக்கலாம். உள்ள அதாவது கறிமுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டு விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 100 கிராம் பொடி வெங்காயம், நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அப்படி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சு அப்படி நல்லா ஒரு கிண்டி விட்டு அப்படி மூடி விட்டு அப்படி வேக விட்டுடலாம். குழம்பு வாசனை சூப்பராக இருக்குது. பாருங்கள், மட்டன் நல்லா வந்துருச்சு. இனிமேல் நம்ம தேங்காய் அரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெறும் ஒரு சிம்பிளான தாளிசம் தான். மட்டன் குழம்புல உள்ள சேர்த்துக்கலாம். பாருங்க, அந்த காலத்துலையும் பாட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது மசாலாவை வந்து இடிச்சு போடுவாங்க, அரைச்சும் சேர்ப்பாங்க. நம்ம இந்த மிக்சி சாரில் அரைச்சி சேர்த்துருக்கோம். ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆயில். அதனால் நம்ம இந்த குழம்புல ஆயில் வராது. அதான் பாருங்க, இஞ்சி பூண்டு கிடையாது, தக்காளியும் கிடையாது. கமாண்டில் கட்டாயம் கேட்பீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலன்னு சொல்லி கட்டாயம் கேட்பீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது. இருக்குது